உங்களுக்கு அடிக்கடி போன் பெயின் ஆகுதா? ஹோல் டே வந்து வீக்கா, டயர்டா ஃபீல் பண்றீங்களா? உங்க மசில்ஸ் வீக்கா இருக்கா? இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சியா இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபிஷியன்சினால இன்னும் ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டிசீஸ் வரும். அடல்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோமொலாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டுமே இல்ல. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். மூட் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா, அன்கண்ட்ரோலபிளா இருக்கும். இது மாதிரி உங்களோட மசிலும் வந்து தொடர்ந்து வீக் ஆயிட்டே இருக்கும்போது உங்களோட போனோட டென்சிட்டியும் கம்மியாக ஆரம்பிக்கும். காரணம் டெஃபிஷியன்சியா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனது தான் அதுக்கான மெயின் ரீசனே. நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் மாதிரி இப்போ இல்லை. நிறைய ஏசியில் இருக்கோம், இண்டோர்ல இருக்கோம், ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு வேலைன்னு சொல்லி நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறதையே நிறுத்திட்டோம் சன்லைட்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்க சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஏர்லி மார்னிங் அந்த இளம் வெயில்ல ஒரு வாக் போங்க. நல்லா ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கவங்க சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது மூலமாக உங்களோட போனில் அந்த கால்சியம் அப்சர்வேஷன் வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபுட்டுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். உங்களோட ஃபுட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிச்சாக பேலன்ஸ்டாக நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களால் இந்த டெஃபிஷியன்சியை கவர் பண்ணி இந்த மாதிரியான பெயின்லேருந்தும் டிப்ரெஷன்லேருந்தும் வெளில வரதுக்கான சான்சஸ் மோர். உங்களுக்கு இது மாதிரி நிறைய டெஃபிஷியன்சியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய இது பற்றின வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன்.